கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்தை நம்ம தியானம் எடுத்துக்கொள்ள போகிறோம். சரி, அதற்கு முன்னாடி மனிதர்கள் மூலியமாக நம்ம கைவிடப்பட்டிருப்போம். சில தெய்வத்தின் மூலியமாக கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கைவிடப்பட்டிருப்போம். இப்படி கைவிடப்பட்ட நிலைமையில் நம்ம அப்படியா நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களா? அப்படியா சோர்வடைந்திருக்கிறீங்களா? பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 57வது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்முடனே இருந்து. பிரியமானவர்களே, அழகாய் சொல்லப்படுகிறது, நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடாமலும். நெகிழ விடுறதுன்னு சொன்னால் தள்ளுறது. யாருமே பாருங்கள், நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தள்ளாமல் உங்களை கரங்களை பிடித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தூக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிதாக்களோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமேன்.